வணக்கம் கடலூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். ஸோ அதை வந்து உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது நான் ஒன்றும் இல்லைங்க. ஸோ 2, 5 போதே கொஞ்சம் புனித யாத்திரைகள் ஏதாச்சும் கோயிலுக்கு போகலாம், அங்கே போகணுங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3, 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், ஸோ என்னென்னா சொந்தம் சார்ந்த விஷயங்கள், புதிய அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன், பூர்வீக சம்மந்தமான விஷயங்களுக்கு போகணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். சில பேர் சின்ன சின்ன அலைச்சல்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது ஒரு வீடு, சொத்துக்கள், இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா இது வந்து 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள், பட் ஆனால் 7ல் வந்துடுறார். நடுவிலே வந்து 7ல் வந்துடும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. புதிய வருமானங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு போய் விடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ 8ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் உள்ள ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அப்பாவுக்கும் மகளும் ஒரு மனஸ்தாபம், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஒரு புலம்பல், இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு என்னடா அது இங்கே இருக்கவே அப்படின்ற ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தும். மற்றபடி வரணும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இதுமாரி பார்க்கும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாகிறது சூரிய தசாபதி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது 2, 5 புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகளோட கல்வி சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புல நிறைய ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் ஏற்படுத்துகிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ பிரயாணம் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளிநாடு பிரயாணங்களை கண்டிப்பாக இருக்குது. நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் அவமானங்கள், குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுறதோ, ஐயோ குழந்தைங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அது வந்து 8ஆம் அதிபதி சனியுடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கடகத்துக்கு வந்து ராகு 9ல் இருந்தாலும் அது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு மன காயங்களும் மன பயத்தையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள்
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னம் அங்கே வந்து குரு திசா புத்தி இருந்தாலும் குரு வந்து நல்ல லாபங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து சனி திசா புத்தி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காது. அது வந்து 9ஆம் அதிபதியுடைய ஒரு சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த உறவுகளால் மனது ரீதியாக ஒரு பாதிப்பு உள்ளுக்குள்ளே புலம்புறமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கடகலகனமாக இருந்து புதன் தசாபுதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குழந்தைகளோட விஷயங்களுக்காகவும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. கடகலகனமாக வந்து கேது தேசாவது கேது வந்து 3ல் இருக்கா. ஸோ கேது வந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது சூரிய சாதகம் சின்ன கலகங்கள். ஸோ கலகங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கடகலகனமாக இருந்து சுக்கிர தேசாவது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் உள்ள சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் நல்லா இருக்கும் அமைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பிறகு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றலாம். ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அது வேறு விஷயம். பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஒரு 5% இருந்தால் பெரிய மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா இல்லை லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமானா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய சரி அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சா வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம். ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும். நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னா எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும், சதையை வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது, அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குறது. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டையப் போடுற அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது. 2வது குழந்தைய வந்து அதை பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி கூண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும்
அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவு செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு வந்து இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க. அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு பார்த்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா. அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும், காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது, பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.